எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? CheezzMakeup கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து பிக்மெண்டேஷன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிக்மெண்டேஷனுக்கு வந்து முக்கியமான காரணங்கள் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம செய்கிற பல விஷயங்களால் நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் வருது. முக்கால்வாசி நம்மளால தான் வருது. அதனால எதனால் அது வருது அப்படின்றதையே வந்து சொல்லவே முடியாது. எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்ன இதனால் எனக்கு வந்திருக்குமோ, இது பண்ணிட்ட அப்புறம் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சன் எக்ஸ்போஷரால் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் ப்ளீச் பண்ணனால சொல்லியிருக்காங்க, நிறைய ஃபேர்னஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணும்போது வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. ஆக்சுவலாக இது ஒன்றுன்னு சொல்ல முடியாது. நம்ம செய்கிற நிறைய குளறுபடிகளால் தான் நம்மளுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே உட்கொள்கிற விஷயங்களும் வந்து ஏதாவது டிஃபிஷியன்சி இருக்கும்போது நம்மளுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷனோ வரும். அதனால் ஒரு 2 பொருட்களை கலக்கி முகத்தில் போட்டோன்னா உங்களுக்கு பிக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் சரியாயிடும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆகாது. கண்டிப்பாக நான் பிக்மெண்டேஷன் மாஸ்க் இந்த வீடியோவில் சொல்ல தான் போகிறேன். ஆனால் அது மட்டுமே தீர்வு கொடுக்காது. உடம்பு உள்ளேயும் வந்து தீர்வு செய்யணும். சரிங்களா? பிக்மெண்டேஷன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சரி பண்ணுறதுக்கு. ஸோ மேலே மட்டும் போடுறது தீர்வு கொடுக்காது. உள்ளேயும் உட்கொள்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நான் சொல்கிற தீர்வு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இயற்கை தீர்வு தான். சாப்பிட்றதும் சரி, மேலே போடுற மாஸ்க்கும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை. இதுக்கு வந்து பல மாதங்கள் ஆகும் சரியாக. இயற்கை வைத்தியமே என்றைக்குமே பல மாதங்கள் ஆகும் சரியாகிறது. அதுவும் பிக்மெண்டேஷன்றது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். கண்டிப்பாக டைம் ஆகும். இப்போ உங்களுக்கு குவிக்காக தீர்வு வேணும் அப்படின்னா 3 வழிகள் இருக்குது. அந்த 3 வழிகள் வந்து நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். அது டீட்டெயிலாக நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு கிளியராக சொல்லுவாங்க. முதல் விஷயம் வந்து மைக்ரோடர்மாபிரேஷன், 2வது விஷயம் வந்து கெமிக்கல் பீலிங், 3வது விஷயம் வந்து ரீசர்ஃபேசிங் ஆஃப் ஸ்கின். இது எல்லாமே வந்து சீக்கிரமாக பிக்மெண்டேஷன் சரி பண்ணுற கெமிக்கல் வழிகள். இது வந்து சீக்கிரம் சரியாகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கும் போது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம மேற்கொள்ளணும். ஸ்கின் டாக்டரை போய் கேளுங்க. உங்கள் பிக்மெண்டேஷன் அளவுக்கும் ஸ்கின் பாதிப்புக்கும் ஏற்ற ட்ரீட்மெண்ட் அவங்க சொல்லுவாங்க. தயவு செஞ்சு ஸ்கின் டாக்டரை போய் கேளுங்க. வேறு யார்கிட்டையும் போகாமல் நீங்களாக எதையாவது ஒன்று பண்ணாமல் ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் பாருங்கள். உங்களுக்கு சீக்கிரம் ஆகணும் அப்படின்னா. மற்றபடி நேச்சுரல் ஆகணுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். முதல் விஷயம் உட்கொள்கிறது. விட்டமின் சி நிறைஞ்ச உணவுகளை சாப்பிடணும். இந்தந்த உணவுகள் வந்து விட்டமின் சி நிறைய இருக்கிற உணவுகள். இந்த உணவுகளை தினந்தோறும் எப்படியாவது ஒரு விதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து 2 ட்ரீட்மெண்ட் சொல்ல போகிறேன். முதல் நாள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு திங்கக்கிழமைன்னு வச்சுக்கலாம். திங்கக்கிழமை வந்து ஆப்பிள் சிடார் வினிகர் இதை வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே போட்டுட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் அதை வச்சு முகத்தை கழுவி எடுத்துருங்க. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை வந்து விளக்கெண்ணெய் வந்து பிக்மெண்டேஷனுக்கு ரொம்ப நல்லது. அதை வந்து எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ அந்த இடத்துங்கள்லாம் போட்டுட்டு 30 நிமிஷம் வச்சுட்டு முகத்தை கழுவி எடுத்துடலாம் சோப் போட்டு. இதுதான் வந்து 2 ட்ரீட்மெண்ட் நான் சொன்னது. இது நீங்கள் திங்கள் செவ்வாய் பண்ணணும் கிடையாது. அடுத்தடுத்த நாள் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு நாள் கேப் விட்டுருங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ஆரம்பிங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ நாளுக்குள்ளே சரியாயிடும் அவ்வளோ நாள்லாம் சொல்லவே முடியாது. ஒருத்தர் பிக்மெண்டேஷன் ஒருத்தர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான். அதனால் உங்களுக்கு குணமாகிற வரைக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். முக்கியமானது விட்டமின் சி நிறைஞ்ச உணவுகளை நல்லாவே எடுத்துக்கோங்க. ஆப்பிள் சிடார் வினிகரை கூட வெறும் வயிற்றில் உட்கொள்னா ரொம்ப ரொம்ப நல்லது. தீர்வுன்றது நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். உள்ளே சாப்பிட்றதும் வெளியிலையும் ரெண்டுமே பாதி சமனில் இருந்தால் தான் இது வந்து வேலை செய்யும். அதனால பிக்மெண்டேஷன் வந்து ஒன்றும் சரியாக முடியாதுலாம் கிடையாது. கொஞ்சம் நேரம் எடுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வந்து உங்கள் உடம்பை வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட்டும் வேலை செய்யும். சரிங்களா? இதாக பிக்மெண்டேஷனுக்கு வீடியோ உங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது வீடியோ இருந்தால் கண்டிப்பாக நான் கீழே கேளுங்க. நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.